பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல வந்து நம்ம சரவணன் போயிட்டு நம்ம பாண்டியன் கிட்ட, "அப்பா எனக்கு ஒரு ரூ. 1000 பணம் வேணும்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "எதுக்குடா ரூ. 1000 பணம்?" "இல்லைப்பா, மயிலுக்காக கிஃப்ட் வாங்கலான் இருக்கேன்" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. "சரி, இதில் ரூ. 1000 இருக்கு, என்ன வேணுமோ வாங்கிக்கோ" அப்படின்ற மாதிரி பாண்டியன் வந்து ரூ. 1000 பணத்தை நம்ம சரவணன் கிட்ட கொடுக்குறாங்க. சரவணன் அது ரொம்பவே சந்தோஷமாக நேராக போயிட்டு ஜவுளி கடையில் போயிட்டு மயிலுக்காக ஒரு புடவையை வாங்கிட்டு வர்றாரு. வீடு ஃபுல்லாக பலூன் கட்டி பயங்கரமாக டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. கேக்கு கூட இருக்குது. அதுக்கு அடுத்ததாக கோமதி, பாண்டியன்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுக்கு வந்த உடனே, ஆமாம் என்ன இது, வீடு ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கீங்க, பலூனெல்லாம் கட்டி தொங்க விட்டுருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே மீனா இருந்துட்டு, மயிலக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கல்ல, அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் சரவணன் மாமா இது எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மயில் இதை கேட்டோன்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்காக நம்ம மயிலும் சரவணனும் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து கேக் வெட்டி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. புடவையும் கிஃப்டாக கொடுக்குறாங்க. மயில் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ரூமுக்கு போன உடனே சரவணன் இருந்துட்டு, "இதோட என்னுடைய கிஃப்ட் வந்து முடியல, உனக்கு இன்னொரு கிஃப்ட்டும் இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு பூ வந்து கொடுக்குறாங்க. "நீங்களே வச்சு விடுங்க மாமான்னு" சொல்லிட்டு தலையிலையும் வச்சு விடுறாங்க. மயில் ரொம்பவே சந்தோஷம் இருக்காங்க. அதோட இன்னைக்கான ப்ரெமோ முடிச்சிருக்காங்க. இனி வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் வரப்போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ.